அனைவருக்கும் வணக்கம். அட்சய திதியை நம்ம என்னைக்கு கொண்டாடுறோம்னா, தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வர 3வது நாள் வளர்பிறை அன்னைக்கு தான் நம்ம அட்சய திதியை நம்ம கொண்டாடுறோம். அந்த நாளில் தான் பிரம்ம நாள் உலகம் தோற்றுவித்த நாள், கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்த நாள், வனவாச காலத்தில் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாளும் இந்த நாள் தான். மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாளும் இந்த நாள் தான். அன்னபூர்ணி அவதரித்த நாளும் இந்த நாள் தான். இந்த நாளில் ரொம்ப சிறப்புடைய நாள். ஏன்னா நிறையா இது நடந்திருக்கு. இந்த நாளில் நம்ம என்ன தொடங்கினாலும் அது பல மடங்காக பெருகும். நம்ம ஒரு தொழில் தொடங்கினோம்னா அது வளர்ந்து கொண்டே போகும். அதனால் இன்றைக்கி என்ன தொடங்குகிறோமோ அது ரொம்ப சிறப்புடையதாக மென்மேலும் வளர்ந்துட்டே இருக்குங்க. அதனால் இன்றைக்கி எந்த விஷயத்தை பண்ணாலும் அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அக்ஷயா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் எப்பொழுதும் குறையாதது என்று அர்த்தங்க. அட்சய திதி நாளில் நம்ம தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சியுமே வளர்ந்து நன்மையே கொடுக்குங்க. ஸோ அதனால் நம்ம வீடு கட்ட, பூமி பூஜை போட, தொழில் தொடங்க போன்ற புதிய முயற்சிகளை இந்நாளில் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அட்சய திதி அன்னைக்கு என்ன செய்கிறோமோ அது பல மடங்கு பெருகுங்க. அப்போ நம்ம அன்றைக்கி செலவு பண்ணோம்னா என்னங்க ஆகும்? பல மடங்கு பெருகத்தானே ஆகும். செலவு நமக்கு ஜாஸ்தி தானங்க ஆகும். இப்போ வருஷம் போய் நம்ம நகை வாங்குகிறோம். அடுத்த வருஷம் நம்ம நிறைய நகையோட கோடீஸ்வரங்களாக இருக்கோங்க. நம்ம அன்றைக்கி செலவு பண்ணுறோங்க. அப்புறம் அதே மாதிரி செலவு தானங்க ஆகும். அதே இது அன்றைக்கி நம்ம சேமித்து பாருங்கள். ஒரு சேவிங்ஸில் எடுத்து வைங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே மாறுங்க. இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறோங்க. அன்றைக்கி பூஜை செஞ்சு சாமிக்கிட்ட காசு எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள். ஒரு உண்டியல் மாதிரி வச்சு அன்றைக்கி காசு எடுத்து வச்சு பாருங்கள். அடுத்த வருஷம் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அப்படியே மாறுங்க. நம்ம அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே செலவு செய்யாதீங்க. இன்னொன்று, அன்றைக்கி கடனே வாங்கக்கூடாதுங்க. யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. இன்றைக்கி என்ன செய்கிறோமோ அதுதாங்க பல மடங்கு பெருகும். நான் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுருக்கேங்க. எளிய முறையில் செஞ்சுருக்கேன். சாமிக்கிட்ட வச்சுட்டு நான் ஒரு காசு எடுத்து வச்சு உண்டியல் வச்சுருக்கேங்க சாமிக்கிட்ட. அதில் இன்றைக்கி சாமியை வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அந்த உண்டியலை வையுங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே மாறும் பாருங்கள். நீங்கள் இந்த வருஷம் ஏப்ரல் 29 சாயந்தரமாக வருதுங்க. 30 மத்தியானம் வரைக்கும் இருக்குது. 2:15 வரைக்கும் இருக்குதுங்க. நம்ம 12 மணிக்கு மேலே போக வேண்டாம். அன்னைக்கு 30 இருக்குல்லங்க, சூரிய உதயத்துக்கு அப்புறம் அன்னைக்கு வர்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 7:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க. செஞ்சுட்டு சாமியை வழிபட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் அந்த காசை எடுத்து நீங்கள் அந்த உண்டியில் வைங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மாறுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படியே மாறும் பாருங்கள். நம்ம அன்றைக்கி என்ன செய்கிறோமோ அது பல மடங்கு பெறுவோங்க. நீங்கள் சாமிக்கிட்ட காசை எடுத்து வைக்கிறேன், மறுபடியும் எச்சாதாங்க நம்ம எடுத்து போடுவோம். இன்னொன்று, அந்த சாமிக்கிட்ட நான் காயின்ஸ் கொஞ்சமும் நகையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த நகையை அன்னைக்கு நீங்கள் போடுங்க. அன்றைக்கி நம்ம போடையில் மறுபடியும் அந்த நகை போட்டுகிட்டே தாங்க இருப்போம். ஆனால் நம்ம போய் காசு கொடுத்து வாங்குறது நம்ம செலவு தானேங்க பண்ணுறோம். அந்த செலவு பெருகத்தானே செய்யுங்கோ. இது பாருங்கள், நான் ஒரு மனை எடுத்து வச்சுருக்கேன். அதில் பச்சரிசியில் பாக்ஸ் போட்டுட்டு இது குங்குமத்தால் அவரோட எந்திரத்தில் இருக்கிற நம்பர்ஸ் போட்டிருக்கேங்க. இது எவ்வளோ ஆட் பண்ணாலும் 72 வருங்க. அது 9 வரும். பாருங்கள், இந்த எந்திரம் பாருங்கள் இருக்குது. நம்ம போய் பூஜைக்காக எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நான் சும்மா ஒரு மனை மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல சாமி வைக்கிறதுக்காக ஒரு மனை, சின்ன மனை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சாமியை வச்சுக்கலாங்க. மனையில சாமி இப்படி வடக்க பார்த்த மாதிரி இருக்கணுங்க. அப்படி வச்சுக்கணும். இப்ப சாமிக்கு நம்ம வெண்மை நிற பூக்களால வச்சுக்கலாங்க. இப்போ மல்லிப்பூ வச்சுக்கலாம். நல்லா வாசம் உள்ள பூவா இருக்கணுங்கிறதுக்காக மல்லிப்பூ வச்சுக்கலாம். இப்ப சாமி கிட்ட மனம் வச்சு காயின், கோலம், அப்புறம் அந்த மனையில நம்ம எந்திரம் போட்டோம் இல்லைங்க, விளக்கு எல்லாமே எல்லாம் எடுத்து கொண்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க.
இப்போ பாருங்க நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். குபேர விளக்கு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம விளக்கு வந்து குபேர சாமியும் வந்து இப்படி வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். டுவர்ட்ஸ் வந்து நார்த் மாதிரி இருக்கணுங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய. இப்ப வந்து விளக்கு எல்லாமே ஏத்தியாச்சுங்க. குபேர விளக்கும் ஏத்திருக்கேன், குத்து விளக்கும் ஏத்திருக்கேங்க. இப்ப வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. நான் வந்து அவுள் சர்க்கரையும் தேங்காயும் போட்டு எடுத்திருக்கேன். நீங்க வந்து பால் பாயசம் இல்ல கற்கண்டு சாதம் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாங்க. நான் வந்து எளிய முறையில செய்யறனாட்டிக்கு வெள்ளை அவுள் எடுத்திருக்கேங்க. ஒரு பவுல் நிறைய காயின்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் நகை வந்து ஒரு நகை இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க. நானும் காயின்ஸ் போட்டுட்டு அது மேல ஒரு நகையை வச்சிருக்கேன். இப்ப சாமி கிட்ட அந்த பாத்திரம் ஃபுல்லா நெம்புன மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். மனையில அதை வச்சிருக்கேன். இப்ப இது வந்து இந்த மனையில வந்து எந்திரம் போட்டு வச்சிடலாங்க. அதுல அந்த நம்பர்ஸுக்கு பக்கத்துல வந்து ஒவ்வொரு காயின்ஸ் வச்சுக்கலாங்க. அந்த நம்பர் வந்து மறையக்கூடாது. அந்த எந்திரம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோலயே இருக்குது பாருங்க. அந்த எந்திரம் அதைத்தான் நான் ஒரு மனையில போட்டு அதுல வந்து காயின்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்படி வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாங்க. இங்க ஸ்ரீ எழுதியிருக்கேன். ஸ்ரீ வந்து மகாலட்சுமிக்காக எழுதியிருக்கேங்க. நான் வந்து அது வந்து குங்குமத்தால எழுதியிருக்கேங்க நம்பர்ஸ். இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு துளசி ரொம்ப பிடிக்கும். நான் துளசி பூவும் வந்து எப்போவுமே மகாலட்சுமி இதில் வந்து வச்சுப்பேங்க. சாமிக்கு வந்து நான் வந்து பழங்கள் கொஞ்சம் வச்சுருக்கேன் நெய்வேத்தியமாக. இப்போ வந்து துளசி பூ வந்து சாமிக்கு வச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு அட்சய திதி அன்னைக்கு வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷங்க. என்ன குபேரருக்கு வந்து லக்ஷ்மி கிட்ட இருந்து போன செல்வங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வரம் கிடைச்சது இன்னைக்கு தாங்க. அதனால வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட நம்ம வேண்டிக்கலாங்க இன்னைக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ் எந்திரத்தில் இருக்க நம்பர்ஸ் நம்ம கூப்பிட்டோம்னா 72 வருங்க. அதை ஆட் பண்ணால் 9 வரும். மொத்தம் 9. அதே மாதிரி நம்ம வந்து பழங்களில் என்ன பழம் இருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. எப்போவுமே எலுமிச்சை மலை வைங்க. அதுதான் நம்ம வெற்றிக்கான இதுங்க. வெற்றிக்கான பழம் வந்து எலுமிச்சை மலம். எந்த பழம் இருக்கோ இல்லையோ எலுமிச்சை மலம் ஒன்று எல்லா பூஜையிலையுமே வைங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயும் ஒவ்வொரு காயின்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து வெத்தலை பாக்கு அதில் வந்து பணம் கொஞ்சம் ஒரு 500 ரூபாய் ஒரு காயினும் எடுத்து வச்சுக்கலாங்க. இது நம்ம இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு சாமி கிட்ட ஒரு உண்டியல் மாதிரி எடுத்து வச்சிருந்தோம்ல, சித்திரை ஒண்ணுக்கு நம்ம வச்சிருந்தாங்க உண்டியல், அதுல போட்டிருந்தோம்லங்க. இப்ப வந்து நம்ம வந்து அந்த உண்டியல் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம இன்னைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த காசை எடுத்து இந்த உண்டியல்ல போடுங்க. அட்சய திதி அன்னைக்கு நம்ம வந்து சாமி கிட்ட பூஜை பண்ணி எடுத்து உண்டியல்ல போடுங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே வேற மாதிரி மாறுங்க. அட்சய திதி அன்னைக்கு நம்ம செலவு பண்ணோம்னா செலவு பண்ணிக்கிட்டு தாங்க இருப்போம். நம்ம வந்து அன்னைக்கு சேவிங்ஸ் பண்ணோம்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அன்னைக்கு நம்ம வந்து செலவு பண்ண நம்ம அன்னைக்கு என்ன செய்யறோமோ அது வந்து பல மடங்கா பெருகுங்க. நம்ம அன்னைக்கு போய் செலவு பண்ணோம்னா என்னங்க ஆகும்? மறுபடியும் செலவு தான் பண்ணிட்டு இருப்போம். அதனால அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவே பண்ணாதீங்க. சேமிங்க. ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுல போடுங்க. ஆனால் நம்ம கடன் வாங்கி ஒரு விஷயத்த வாங்குறது, கடன் வாங்கி நகை வாங்குறது அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம அதனால இன்னைக்கு வந்து சாமி கிட்ட வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டோட அட்சய பாத்திரம் வந்து நம்ம சாமி கிட்ட இருக்க உண்டியல் தாங்க. இதில் நம்ம போட போட சேர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதனால நம்ம எடுத்து வச்சு வேண்டிக்கலாங்க. மகாலட்சுமி தாயார் எப்படி குபேரருக்கு அருள் புரிஞ்சாரோ அதே மாதிரி நமக்கும் அருள் புரிவாங்கன்னு சொல்லிட்டு தாயாரை வேண்டிக்கலாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மகாலட்சுமி தாய்க்கு 108 போற்றி சொல்லிக்கலாங்க. அதுக்கு குங்குமத்தால நம்ம வந்து போற்றி சொல்லிக்கலாம். நான் வந்து அதை வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன். போற்றிய சொல்லிக்கலாங்க. ஓம் அகில லக்ஷ்மியே போற்றி. ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி.
ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி. ஓம் அமிர்தலக்ஷ்மியே போற்றி. இப்ப நம்ம வந்து 108 போற்றிகள் சொல்லியாச்சுங்க. சொல்லிட்டு நம்ம இந்த குங்குமம் 108 போற்றிகள் சொல்லியாச்சு. இந்த குங்குமத்தை வந்து நம்ம டெய்லி வந்து மகாலட்சுமி தாயாரை நினைச்சிட்டு வச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம வந்து குபேரனுக்காக இது பண்ணணுங்க. குபேரருக்கு வந்து காயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த காயின்ஸ் வந்து கொட்டுறது தாங்க அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு 108 போற்றி சொன்னோம் இல்லைங்க, அதே மாதிரி குபேரருக்கு வந்து 9 டைம் சொல்லிக்கலாங்க. அது 108 டைம் சொல்றதுனால சொல்லிக்கலாம். நான் இப்போ வந்து 9 டைம் சொல்லுறேன். 108 டைம் சொல்லணும்னா நமக்கு 108 காயின்ஸ் வச்சுக்கோணுங்க. நான் இப்போ எங்கிட்ட இருக்க காயின்ஸை வச்சிருக்கேன். இது பித்தளையிலையும் நிறைய காயின்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம இப்படி காயின்ஸ் போடுற சவுண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம இப்படி காயின் போடுற மாதிரி போடணுங்க. மந்திரம் வந்து ஓம் குபேராய நமக, ஓம் தனபதியே நமக அப்படின்னு ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கலாம். ஓம் குபேராய நமக, ஓம் தனபதியே நமக, ஓம் குபேராய நமக, ஓம் தனபதியே நமக, ஓம் குபேராய நமக, ஓம் தனபதியே நமக, ஓம் குபேராய நமக, ஓம் தனபதியே நமக. இப்போ வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு சொல்லிட்டோம், குபேரருக்கும் சொல்லிட்டோங்க. இப்போ நம்ம வந்து வேண்டிக்கலாம். வேண்டிட்டு இப்போ வந்து தீப தூபானை வந்து காமிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த அர்ச்சனை பண்ண காயின்ஸும் இங்கே நம்ம பூஜையில் மனையில் வச்சுருக்கோம்லங்க, இந்த காயின்ஸு, இந்த 2 காயின்ஸும் எடுத்து நம்ம வந்து உண்டியில், பர்ஸில், நகை பாக்ஸில், இந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் போட்டு வச்சுக்கலாங்க. வெளியாளுக்கு யாருக்கும் தராமல் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்து எல்லாரோட பர்ஸ்லையும் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. வந்து அர்ச்சனை பண்ண குங்குமத்தையும் நம்ம டெய்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த காயின்ஸை எடுத்து நம்ம வந்து பர்ஸில் போட்டுக்கலாங்க. உங்களுக்கும் லக்ஷ்மி குபேரனின் அருள் பெற்று எல்லா செல்வங்களும் கிடைத்து பெருவாழ்வு வாழ இறைவனை வேண்டிட்டு விடை பெறுகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.